திமுக எப்பப்பலாம் ஜனநாயக விரோத போக்குல தமிழக மக்களுக்கு விரோதமா ஒண்ணு பண்றாங்களோ, அப்பப்பலாம் திமுக எதிர்க்கறதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் மக்கள் தலைவர் வராங்க. இது சரித்திர பதிவு. நத்திங் பட் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப். 3வது முறையா அதே மாதிரி ஒரு சிங்கம் கர்ஜிக்குது. உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. லைட் கம்பத்து மேலே ஏதோ மேலே ஏறி நிற்கிற போது இவர் தலைவர் கொஞ்சம் இறங்குப்பாங்கிறாரு. அவர் கொஞ்சம் டிலே பண்ணுறாரு. அப்புறம் இறங்கினா மொத்தம் கொடுப்பேன்னொன்னே இறங்கினோன்னா அவர் ஒரு ஃப்ளையிங் குஸ் கொடுத்தோன்னே அந்த கூட்டத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். ஃபுல்லா பார்த்தேன். எத்தனை வாட்டி பார்த்தோம் ஞாபகம் இல்ல. திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தேன் நானு. தாவேக்கா பாஜக கேள்வி கேட்டா உடனே பாருங்க திமுக பி டீம், திமுக தான் இறக்கி விட்டுருக்காங்கன்னு அவங்க பேசுறாங்க. திமுக கேள்வி கேட்டா பாத்தீங்களா அவங்க பாஜக பி டீம் அவங்க தான் இறங்கி விட்டுருக்காங்க இவங்க சொல்றாங்க. இங்க கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமையே தெரியாதுன்ற நிலைமையில் தான் தமிழகம் இருக்கு. எப்பப்பெல்லாம் ஏமாத்தி நயவஞ்சகமா பேசி ஆட்சிக்கு வர நரிகள் கையில நாடு மாட்டுதோ அப்பப்பெல்லாம் ஒரு சிங்கம் அந்த நரி அடிச்சு துரத்துன்றதுதான் காடுகளுடைய வரலாறு. அது நாடுகளுக்கும் பொருந்தும். எப்பப்பெல்லாம் வெறுமன வாய்ஜாலத்துல அரசியல் பண்றவங்க ஆட்சிக்கு வராங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க விழுத்த ஒரு தலைவர் வருவார் அப்படின்றதுதான் சரித்திரம். அதுதான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? களத்துல இல்லாதவங்க அஇஅதிமுக, களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாம் தமிழர். நீங்க எந்த கார்டு பிளே பண்ணாலும் அந்த கார்டுக்கு ஈக்குவலண்டான பெட்டரான கார்டு தாவே கிடைக்காது. நீங்க ஒரு ஐபிஎஸ் கொண்டு வரீங்கன்னா நாங்க ஒரு 5000 இருப்போம். தாவேக்கா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறார். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடாது, சில விஷயங்கள் கடந்து போகணும்னு இதே அண்ணாமலை தான் சீமானவர்களுக்கு ஒரு காலத்துல அட்வைஸ் கொடுத்தாரு. பள்ளி பசங்களுக்கு எதுவும் கொடுக்காம காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க என்னடான்னு கேட்டா, ஸ்கூல் பசங்களுக்கு ஓட்டு கிடையாது, காலேஜ் பசங்களுக்கு ஓட்டு இருக்குன்றீங்க. இந்த ஓட்டை நான் லேப்டாப் கொடுத்தா போட்டுருவான்னு நீங்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஆணவம். நம்ம தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ்னா இந்த பொதுக்கூட்டத்துல இருந்து என்ன மெசேஜ் அவங்க எடுத்துக்கணும்? We are back. வணக்கம் நேயர்களே, உங்களுக்கான ஒரு சிறப்பு நேர்காணல் இது. நம்முடன் இணைந்திருப்பவர் அஜி. இப்ப சார், நேத்தி ஈரோட்ல நடந்த மாநாடு பிளாஸ்ட், சூப்பர் மாநாடு. தளபதி இப்படி ஒரு பேச்சை மாநிலம் முழுக்க பேச வச்சு கலக்கிட்டார். அதை பத்தி நீங்க முதல்ல ஆரம்பிக்கணும். அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு, அதுக்கு மக்கள் எப்படி வந்தாங்க, தளபதி எப்படி வந்தாரு, இந்த கூட்டத்தோட கிராண்ட் ஸ்கேலை பத்தி முதல்ல சொல்ல ஆரம்பிங்களேன். இது பிளாஸ்ட் இல்ல, ஆக்சுவலி ரொம்ப பெரிய கிராண்ட் ஈவெண்டா அது ஒரு மாநாடுக்கு ஈக்குவலா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, முக்கியமா மத்த கட்சி நண்பர்கள். ஆனா இது தாவேக்காவோட ஒரு சாதாரண பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒண்ணு. அதோட கிராண்டியர் தான் இவங்க மாநாடுக்கு ஈக்குவலண்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாநாடு நடந்தது மறந்துருச்சு, திரும்ப நடக்கும்போது பார்ப்பாங்க. இது செங்கோட்டை நாடு உள்ள இணைஞ்சதுக்கு அப்புறமா கொங்கு மண்டலத்துல நடக்கூடிய முதல் ஈவெண்ட். சோ அங்க அவருடைய கெப்பாசிட்டியும் விஜய் சாருக்கு கரூர் தீரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பொது வெளியில் நடக்கிற மக்கள் சந்திப்பு. சோ மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு, மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் மக்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. தாவேக்கா இது ஒரு மாநாடு மாதிரி நடத்தணும் அப்படிலாம் இல்ல, சாதாரண பொதுக்கூட்டமா ஒரு பிரச்சாரமா நடத்த பார்க்குது. மக்களோட ஏகோபித்த வரவேற்பு ஒரு கிராண்டியரான மாநிலத்தை மாநாடு மாதிரி ஆக்கியிருக்கு. இது மக்களின் வரவேற்பே, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுதான் தாவேக்கா நிலைப்பாடு. என் கட்சி வேற, தலைவர் வேற, மக்கள் வேற இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மூமெண்டா இருக்கு. அந்த மூமெண்ட் திமுக வீழ்த்த போது அந்த மெசேஜ் தான் திரும்ப ரீஇட்ரேட் ஆயிருக்கு. கரெக்ட் சார். ஆனா ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு தளபதியோட ஆதரவாளருக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லணும். குறிப்பா அந்த மொமெண்ட் ஒருவர் அந்த லைட் கம்பத்து மேலே ஏதோ மேலே ஏறி நிற்கிற போது இவர் தலைவர் கொஞ்சம் இறங்குப்பாங்கிறாரு. அவர் கொஞ்சம் டிலே பண்றாரு. அப்புறம் இறங்கினா மொத்தம் கொடுப்பேன்னொன்னே இறங்கினோன்னே அவர் ஒரு ஃப்ளையிங் குஸ் கொடுத்தோன்னே அந்த கூட்டத்துல ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. நீங்க பாத்தீங்களா? ஃபுல்லா பார்த்தேன். எத்தனை வாட்டி பார்த்தோம் ஞாபகம் இல்ல. திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தேன் நானு. அதெல்லாம் ஆக்சுவலி மாஸ். என்னன்னா, இல்ல, இது ஒரு பக்கம் நீங்க மாஸ் மட்டும் பாக்குறீங்க, அந்த அண்ணனுக்கும் தம்பிங்களுக்கும் நடுவுல இருக்க பாசத்தை பாக்குறீங்க.
மத்த கட்சியில வந்து பிடிக்கு வாடா ரூ. 200 தரேன், ரூ. 2000 தரேன். பாக்கெட்ல போட்டு சிப்ஸ், பிஸ்கெட் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு தரேன், கண்ணுக்கு தெரியாம பாட்டில் தரேன்றாங்க. இங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளையிங் கிஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத ஆ. அங்க பார்த்தோம். அது என்னங்க அது விலை மதிப்பற்றது அது. நீங்க வந்து தண்ணி பாட்டில், அ பாப்கார்ன், மிக்ஸ்சர் அதெல்லாம் விலை உள்ளது. இது வந்து விலை இல்லாதது. அது அது அத்தனை பேருக்கு ஒரே சமயத்துல அவர் அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு தாவேக்கா தொண்டனுக்கு தான் புரியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதே சமயத்துல அவர் அப்படியே நெறைய ஒரு பஞ்ச் டயலாக் வச்சுங்க பார்த்தீங்களா? ஒரு முக்கியமா ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு வந்து காசு துணை இல்ல, மாசு தான் துணைன்ட்டு. அதுக்கு தான் அந்த மாச கொண்டு வந்தேன். அத பத்தி சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். இத சொல்ல வேண்டிய ஒரு பதில் இருக்கு. சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாரி வந்து நெறைய இடங்கள்ல சில பேர் வந்து ஆர்வம் மிகுதியில வந்து கரண்ட் கம்பம் மேல ஏறுனது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுனதெல்லாம் உண்டு. ஆனா அன்னைக்கு வந்து அவங்கள யாரு ஹேண்டில் பண்றதுன்றது தெரியாம அந்த கூட்டத்துல வந்து ஒரு குழப்பம், ஒரு ஸ்தம்பிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களே. ஆனா இன்னைக்கு இந்த மாரி ஒருத்தர் லைட் போஸ்ட்ல ஏறும்போதே நீங்க பார்த்திருப்பீங்க. இம்மீடியட்டா தாவேகாவுடைய தொண்டர் அந்த எல்லோ டீ ஷர்ட்ஸ் வித் ரெட் பார்டர் போட்டவங்க அங்க 3 பேர் வந்துட்டாங்க. இன்னொரு 2 செகண்ட் அவர் லேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இவரு போய் அவங்கள இழுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ ம். அந்த தாவேகாவோட தொண்டர் அணி, இளைஞர் அணி, தாவேகா தொண்டர் பாதுகாப்பு படை இது எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் தளபதிய பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த செகண்ட் ஒருத்தர் ஏறிட்டா கூட, காவல்துறை அந்த கம்பி மேல ஏறுறதுக்கு முன்னாடி தாவேகாவுடைய தொண்டர் அணி 3 பேர் அங்க இருந்தாங்க. சோ இததான் ம். நாங்க வந்து கத்துக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நீங்க தாவேக்கால பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சியா அங்க இருந்திருக்கும். கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அவரு பஞ்ச் லைன் பேசணும்னு பேசுறதே இல்லண்ணே. அவர் வந்து ம். உண்மையா மக்களுக்கு அவர் மனசுல இருக்கிறது சொல்றாரு. சொல்லும்போது அழகா மக்களுக்கு புரியிற மாரி கன்வே பண்ணிடுறாரு. அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிறதால அது பஞ்ச் லைனா சொல்லி சில நான் புடிச்சவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். பிடிக்காதவங்க எல்லாம் வந்து வருத்தப்பட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இவங்க வந்து பணத்த கொள்ளையடிச்ச கட்சிகள். அந்த ம். பணத்த முதலீடு பண்ணி இலவச பஸ் குடுத்து, காசு குடுத்து, ஸ்நாக்ஸ் குடுத்து, ஏறி பறிப்பாங்கன்னு தெரிஞ்சு வாழைத்தார கட்டி, தேங்காய் குலைய கட்டி, அத பறிக்க வைக்கிறதுக்கும், வர வைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு சேர குடுத்து கூப்பிடுறாங்க. அதனாலதான் அந்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா, கூட்டம் ஆரம்பத்துல தெரியும். அவங்க உட்கார்ந்து அந்த தலைவர்கள் பேச்ச ரசிக்கிறது இல்ல. கேட்கறது இல்ல. ஏன்னா கேட்டா தானே அது வந்து அவங்களுடைய கருத்து உள்ள போகும். இவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு தோணும். அந்த சிந்தனையே நீங்க பார்க்கக்கூடிய மத்த எந்த அரசியல் கட்சி கூட்டங்கள்லயும் இல்ல. மாறா தாவேகா கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, விஜய் சார பார்க்கறதுக்கும், விஜய் சார் பேசுறத கேட்கறதுக்கும் மட்டுமே அங்க கூட்டம் வருது. இவங்க ஒரு மாற்றத்த பேசும்போது, அப்ப அந்த மாற்றம் அங்க ரீச் ஆகுது. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. மத்த கட்சிகள்ல கூட்டம் வர்றதில்ல. வந்தாலும் ஏன் அது மாற்றம் இல்ல? இந்த கூட்டம் ஏன் மாற்றம்ன்றத தான் அவர் இட்டரேட் பண்றாரு. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த செல்வாக்கு, மக்கள் சந்திப்பு. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு. அந்த விஷயத்த கூட நீங்க கவனிச்சிருக்கலாம். நல்லா. நான் யார எதிரியா நினைக்கிறேன், யார் கொள்கை எதிரி, யார் அரசியல் எதிரின்னு நான் சொல்லல. நீங்க சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு சொல்ல புரிதல் வந்தேன். அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அவர் வந்து இந்த கம்யூனிகேஷன வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு கேட்கிறாரு. அரசியல் எதிரி யாரு? எல்லாம் கத்துறாங்க. கொள்கை எதிரி யாரு? எல்லாம் கத்துறாங்க. ஒருவேளை சந்தேகமா இருக்குன்ட்டு ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்த பார்த்து கத்துறாரு. அது கேட்கிறாரு. மக்கள் வந்து கத்துறாங்க. ஸோ அதுல வந்து அந்த தொடர்பு வந்து நிச்சயமா அப்படியே ஒரு ஸ்டாம்பா நிலைச்சுது. இல்ல. இது வெறும் தொடர்பு இல்ல. ஆக்சுவலி இதுக்குள்ள பெரிய ஒரு மெசேஜ் இருக்கு. இங்க சொல்லுங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நரேஷன் ஒண்ணு நடக்குது. இது வந்து இப்ப இல்ல. காலங்காலமா நடக்கக்கூடியதுதான். நீங்க வந்து திமுக பண்ணக்கூடிய தவற சுட்டிக்காட்டுனீங்கன்னா, உடனே வந்து நீங்க வந்து சங்கின்றுவாங்க. நீங்க வந்து பாஜக பண்ணக்கூடிய தவற சுட்டிக்காட்டுனீங்கன்னா, உடனே நீங்க ஊப்பி ரூ. 200 அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க. இங்க கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமையே கிடையாதுன்ற நிலைமையில தான் தமிழகம் இருக்கு. இத வந்து கோபி சுதாகர் ஒரு காமெடில கூட வச்சிருப்பாங்க. என்னடா கேள்வி கேட்டாலே பிராண்ட் பண்றீங்க அப்படின்னு. ம். அதுதான் இன்னைக்கு இங்க நிலைமை. தாவேக்கா வந்து பாஜக கேள்வி கேட்டா உடனே வந்து பாருங்க பாருங்க திமுகவோட பி டீம். திமுக தான் இறக்கி விட்டுருக்காங்கன்னு அவங்க பேசுறாங்க. திமுக கேள்வி கேட்டா பாத்தீங்க பாத்தீங்களா அவங்க பாஜகவோட பி டீம். அவங்க தான் இறக்கி விட்டுருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க 2 பேரும் தான் எதிரின்றது நான் தெளிவா இருக்கேன். என்ன கூட இருக்கிற மக்கள் எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. உங்களுக்கு என் அரசியல் புரிஞ்சிருச்சுல்ல. அது போதும். இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டியது வேலை இல்ல. மக்கள் தெளிவா இருந்தா போதும்ன்னு தான் அவர் சொல்றாரு அங்க. அததான் அவர் வாயால சொல்லாம மக்களையே சொல்ல வைக்கிறார். அதுக்கு தான் பதில் அவர் முடிக்கும்போது சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் தெளிவு இருக்குல்ல. எனக்கு அது போதும்யா அப்படின்றது. சோ இவங்க பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ ஒரு இடத்துல வச்சு சுக்கு சுக்குலாம் உடைச்சு போட்டாரு. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சோ மக்கள் தெளிவா இருக்காங்க. அது ரொம்ப உண்மை. ஏன்னா, இந்த திமுக என்ன பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க ஏன் பாஜக பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் பாஜக பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்றாங்க. தன்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கையோ, தன்ன பற்றி சொல்ற குறைகளுக்கும் பதில் சொல்றத விட்டுட்டு, நீங்க ஏன் பாஜக பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அத அவாய்ட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்றது அவங்களுடைய டாக்டிக் நீங்க சொன்ன மாரி. அந்த டாக்டிக்க அட்ரஸ் பண்ணதுக்கு ரொம்ப தான் தெளிவா அவர் வந்து நம்ம தளபதி வந்து அப்படி சொன்னாருங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு. அதே சமயத்துல ஈரோட்ல இருக்கோங்கிறதுக்காக வந்து ஒரு
அவர் வந்து ஒரு அம்மா சம்பவத்த சொல்லி, ஒரு அம்மா வந்து எப்படி வந்து அந்த காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு பேக்கிரவுண்டா இருந்தான்னு சொல்லி அம்மாட்டேருந்து ஆரம்பிச்சு, அது சொன்னாரு பாருங்க, அது ரொம்ப உணர்ச்சிகரமான தருணம் கூட. அத பத்தி சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தாவேக்காக்கு வந்து அந்த மண்ணோட அரசியல் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு, இவங்க ஒரு 50, 60 வருஷம் அரசியல மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க திமுகவே. ஆக்சுவலி நம்ம மண்ணோட இந்த சுயமரியாதையா இருக்கட்டும், இல்ல மக்களுக்கான வளர்ச்சிய பார்க்கக்கூடிய தலைவர்கள் வந்து காலங்காலமா இங்க இருந்திருக்கிறாங்க. நீங்க வந்து பவானிசாகர் அணைய கட்டுன காலத்துல இருந்து அதுக்கப்புறம் ஈரோடு வரைக்கும் ஈரோட்டுல வந்து ஒரு மேல் பகுதின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் உயரமான பகுதி. அங்க வந்து எந்த ஆறும் போகாது. அதனாலே அந்த இடத்துல வறட்சியா இருந்தது. அத சரி பண்றதுக்காக 90 கிலோமீட்டருக்கு சொந்த காசுல கால்வாய் வெட்டினவரு காளிங்கராயன் ஐயா. ஆமா. அப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காரு இங்க. நான் வந்த உடனே சில பேர்லாம் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. சாட்டை துரைமுருகன் போன்றவங்கலாம். என்னப்பா மஞ்சள பத்தி பேசுவாரு, பெரியார பத்தி பேசுவாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு காளிங்கராயன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அந்த மக்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு. அதோட நீட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ன்றதே தெரியாது. கரெக்ட். அன்னைக்கு அவரு போட்ட விதை தான் இன்னைக்கு அந்த இடத்துல அவ்வளவு பெரிய மஞ்சள் சாகுபடி. அதனால அவ்வளவு விளைச்சல். அதன் மூலமா தான் நம்ம அன்னைக்கு அங்க இருந்து நம்ம டெக்ஸ்டைலுக்கு போயிருக்கோம். அந்த பெல்ட் அக்ரிகல்ச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா ஆனதால தான் அடுத்த கட்டமா இண்டஸ்ட்ரியல் பெல்ட் வரும்போது அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆனது. இவ்வளவு பெரிய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் சிஸ்டம் அங்க இருக்கிறதுக்கு காரணமே அவர் அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதைன்னு உங்களுக்கு தெரியாது. சோ அவர் அதை எடுத்தும் பேசி, பெரியாரையும் பேசி, ஒரு இடத்துல இருந்தா அந்த மண்ணோட மக்களோட அரசியல பேசணும்ன்றது எவ்வளவு தெளிவா இருக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்றாரு. அதோட எக்ஸ்டென்ஷன் அப்படியே கொண்டு போய் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல இறக்குறாரு. ஆமா. உண்மை. 67 வருஷமா அதை யாருமே செயல்படுத்தாம, கடைசியில 2018ல அடிக்கல் நாட்டி 19ல தோக்குறாங்க. இப்ப 2024ல அத வந்து அவரு எடப்பாடியும், ஐயா செங்கோட்டையனும் ஆரம்பிச்ச திட்டத்த இவரு முடிச்சு வச்சு ஓபன் பண்ணி இப்போ பேர் வாங்கிக்கிட்டாரு. ஆனா அதோட ஃபேஸ் 2 ஓட இம்ப்ளிமெண்டேஷனோ, இனாகுரேஷனோ கூட இன்னும் அது வந்து அடிக்கல் கூட நாட்டவே இல்ல. அது அவ்வளவு ஒரு அற்புதமான திட்டம். 1.5 டிஎம்சி தண்ணி பவானி சாகர்ல இருந்து வேஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த ம். திட்டத்த கேனால்ஸ் மூலமா திருப்பி விட்டு இன்னைக்கு 1800 ஏக்கர் அங்க வந்து திரும்ப விவசாயத்துக்கு திரும்ப ஆரம்பிக்குது. இத்தனை நாள் நெல் சாகுபடி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்துல இப்ப சாகுபடி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. கடந்த 6 மாசத்துல நடக்கிற டேட்டாவை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப 67 வருஷமா இந்த நாடு எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார இழப்பு அங்க சந்திச்சிருக்கு பாருங்க அந்த மாவட்டத்துக்கு. அந்த மாவட்ட மக்கள் எவ்வளவு பேர் விவசாயத்துல இருந்து வெளியில போயிருக்காங்க பாருங்க. இத புரிஞ்சுக்காம எப்பயுமே இதுக்காக எதுவுமே செய்யாத திமுக நீங்க என்னங்க மக்கள் காவலர்கள், நீங்க என்னங்க மக்களுக்கான அரசியல் பேசுறீங்கன்னு கேக்குறாரு. இன்னைக்கு அப்ப அதுக்கு அடுத்த கட்டமா அதோட ஃபேஸ் 2 எக்ஸ்பான்ஷன பேசுறாருன்னா, அது தாவேக்காவுடைய மேனிஃபெஸ்டோ புக்ஸ்ல இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா. சோ மக்களுக்கு என்ன வேணும்ன்றது ஒரு புரிதலே இல்லாம ஒரு அரசியல் பண்ணுவீங்கன்னா, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம். எனக்கு அந்த புரிதல் இருக்குன்னு சொல்றேன். அதே சமயத்துல தந்தை பெரியார பத்தி சொல்லிட்டு, அதுலேருந்து வந்து திருப்பியும் வந்து திமுக பக்கம் திருப்புறாரு. தந்தையார் பெரியார் பேர சொல்லிட்டு நீங்கலாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ பெரியாரோட வழி வந்த அண்ணாவையும், எம்ஜிஆரையும் வந்து உன்னதமா அவங்கள கொஞ்சம் உயர்த்தி வச்சு பேசிட்டு, திருப்பியும் திமுக வந்து ஒரு தீய சக்திங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான தருணம். இந்த திமுக தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்திங்கிறத நம்ம புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. பட் அது வெற்றி முழக்கமா மாறிச்சு அதுக்கப்புறம். ஸோ இப்ப வந்து இந்த தீய சக்திங்கிறத மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தருணம் இது வந்திருக்குங்கிறத நான் புரிஞ்சுகிட்டேன். நீங்க எப்படி வந்து அத எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க நம்ம தொண்டர்களுக்கு? இல்ல ஆக்சுவலி வந்து திமுக வந்து எப்பப்பலாம் வந்து ஜனநாயக விரோத போக்குல தமிழக மக்களுக்கு விரோதமா ஒண்ணு பண்றாங்களோ, அப்பப்பலாம் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் மக்கள் தலைவர் வராங்க. இது சரித்திர பதிவு. ஆமா. திமுக எப்ப வந்து அண்ணா மறைவுக்கு அப்புறமா திமுகவ கலைஞர் கையில எடுத்து, அந்த ஆட்சிய லஞ்ச ஊழல் மானியமா மாத்த ஆரம்பிச்சாரோ, சர்க்கரை கமிஷன் எப்ப உள்ள வந்ததோ நம்ம ஊருக்குள்ள, அன்னைக்கே அதுக்கான தீர்வா எம்ஜிஆர்ன்னு ஒருத்தர் வந்தார். நீ வந்து கச்சத்தீவை தாரவாக்கும் போதும், அதுக்கு அடுத்த மாதிரியா நீ வந்து தமிழகத்துக்குள்ள லஞ்ச லாவணியத்த கொண்டு வரும்போதும், அதை எடுத்து 14 வருஷம் திமுக வெளியில உட்கார வச்சது எம்ஜிஆர். அவர் எடுத்த முழக்கம் தான் இந்த தீய சக்தி. அதே போல அதை தொடர்ந்து என்னைக்கு வந்து இவங்க வந்து குடும்ப ஊழல், குடும்பத்துக்கான பதவி, குடும்பத்துக்காக மட்டுமே அரசியல், ஈழ படுகொலைக்கு துணை போனது, 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற பெரும் பெரிய சரித்திர ஊழல்கள்ல பங்கு வகிச்சாங்களோ, அன்னைக்கு இந்த பேரை எடுக்கிறாங்க ஜெயலலிதா, மேடம் ஜெயலலிதா. அவங்க எதிர்க்கட்சியா கூட இல்லாம உட்கார வச்சாங்க திமுகவை. ஆமா. அவுட் ஆஃப் த லாபி உட்கார வச்சாங்க. அதே போல இன்னைக்கு அதை விட ஒரு மோசமான நிலைமை. தமிழகத்திற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் கிடையாது. தமிழக மக்களுக்கான எந்த வாழ்வாதார திட்டமும் கிடையாது. தமிழக மக்கள் மேல அக்கறையே கிடையாது. பாஜக எதிர்ப்புன்ற ஒரே ஒரு புள்ளியில மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக. ஆனா
இவங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது பிரச்சனை வருது, இன்னும் டு பி ப்ரிசைஸ் ஏதாவது இடி கேஸ் வந்ததுன்னா, கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அடுத்த நாள் காலையில அங்க போய் உட்கார்ந்து யார பார்க்கணுமோ பார்க்க முடியுதுன்னா, இந்த அக்கறை வளர்ச்சியில என்னைக்கு இருந்துச்சு? தமிழக வளர்ச்சிக்காகவோ, தமிழகத்தோட திட்டத்துக்காகவோ, நலனுக்காகவோ எப்ப இது மாரி நீங்க பிரதமரையோ, பினான்ஸ் மினிஸ்டரையோ பார்த்தீங்க? தமிழகத்துக்கு வரக்கூடிய திட்டம் எல்லாம் ஆந்திராக்கு கை நழுவி போய்க்கிட்டு இருக்கே. ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் உள்ள வரலையே. ப்ராமிஸ் பண்ணவனும் அங்க போயிட்டானே. தமிழகத்தை சேர்ந்த கூகுள் சுந்தர் பிச்சை சிஇஓவா இருந்தும் கூகுளோட டேட்டா சென்டர் ஆந்திராக்கு போகுதுன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கோ, இல்ல தமிழகத்தோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறீங்கன்றதுதான் ப்ரூஃப். அப்ப இன்னைக்கு இந்த மாநிலத்துக்கும், இந்த மாநிலத்து மக்களுக்கும் வாழ்க்கைக்கு அடுத்து ஒரு வழி வரணும்னா, வேற ஒரு அரசியல் வந்தாகணும். இந்த காலத்தின் கட்டாயம் அது. அந்த கட்டாயத்தின் வெளிப்பாடா இன்னொரு மக்கள் மனதில் நெருக்கமான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அங்க வராரு. இந்த திமுக வீழ்த்துவதே பிரதான வேலை. அவங்க ஏன்னா அவ்வளவு பெரிய தீய சக்தின்றத திரும்ப ரீஇட்டரேட் பண்றாரு. நத்திங் பட் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப். 3வது முறையா அதே மாரி ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்குது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. இஃப் டைம் பெர்மிட்ஸ் நான் சொல்றேன். சொல்லுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சொல்லக்கூடிய கதை இது. ஒரு காடு வந்து ரொம்ப அனார்கிக்கா இருக்கும். யாருமே ஒரு கேஆஸா இருக்கும். யாரும் யாருக்கும் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு சிங்கம் வருமாம். அந்த சிங்கம் வந்து அந்த காட்டை ரொம்ப இரும்புக்கரம் கொண்டு ரூல் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ப்ராப்பரா பண்ணி இப்பதான் வேட்டையாடணும், ஒருத்தர் இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் வேட்டையாடணும்னு சொல்லி அந்த காட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுமா. காடு சுபிட்சமா ஆயிடும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், ஒரு நரி வந்து மக்களுக்கு அந்த இருக்கிற மிருகங்கள் கூட எல்லாம் சேர்ந்து, என்ன சிங்கமும் நம்மள மாதிரி மிருகம் தானே, அது என்ன நம்மள ரூல் பண்றது, இவ்வளவு ரூல்ஸ் போடுறதுன்னு சொல்லி நயவஞ்சகமா பேசி நயவஞ்சகத்தின் மூலமா அந்த சிங்கத்தை வீழ்த்திடும். எல்லாம் நல்லவங்க நினைச்சிட்டு நரிய தலைவராக்கிடுவாங்க. நரிக்கு நாட்டாமை போனா பொதுநலம் கெடும். உடனே என்ன ஆகும், நரி காட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு எல்லா தப்பையும் அவுத்து கட்டவிழ்த்து விட்டு அந்த இஷ்டத்துக்கு வேட்டையாடி காட்டையே நாசம் பண்ணிடும். அப்ப எல்லாரும் திரும்ப அதே மாதிரி ஒரு அனார்கில இருக்கும்போது திரும்ப எங்க இருந்து ஒரு சிங்கம் வரும், அந்த நரியை அடிச்சு துரத்தும், திரும்ப அந்த காட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும். எப்பப்பெல்லாம் நரிங்க கையில நாடு ஏமாத்தி நயவஞ்சகமா பேசி ஆட்சிக்கு வர நரிகள் கையில நாடு மாட்டுதோ அப்பப்பெல்லாம் ஒரு சிங்கம் வந்து அந்த நரி அடிச்சு துரத்துன்றதுதான் காடுகளுடைய வரலாறு. அப்படிதான் காடுகள் சுபிட்சப்படும். அது நாடுகளுக்கும் பொருந்தும். எப்பப்பெல்லாம் வெறுமன வாய்ஜாலத்துல அரசியல் பண்றவங்க ஆட்சிக்கு வராங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க வீழ்த்த ஒரு தலைவர் வருவார் அப்படின்றதுதான் சரித்திரம். அதுதான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்றோம். அது புரியுது. ரொம்ப அந்த தெளிவான விஷயம் மெசேஜ் இருக்கு. அது கூடவே இன்னொரு மெசேஜ நான் கவனிச்சேன். அதாவது இப்ப ஏன் சில பேர எதிர்க்கிறது இல்ல அப்படின்னு வெளியிலருந்து கொஸ்டின் வருது. அத தளபதி ரொம்ப தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. களத்துல இல்லாதவங்கள எதிர்க்கவும் வேண்டாம். களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு. இதுல இந்த மெசேஜ கரெக்ட்டா நீங்க டீகோட் பண்ணி எங்களுக்கு புரியிற மாரி சொல்லுங்க சார். இல்ல நீங்க பிளெயின் சைட்ல பாத்தீங்கன்னா களத்துல இல்லாதவங்க அஇஅதிமுக. ம். ஏன்னா அஇஅதிமுக திமுக எதிர்ப்புலயே வளர்ந்த கட்சி. அஇஅதிமுக அடிப்படையில ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை பேஸ் பண்ணி அந்த கிராவிட்டில வளரக்கூடிய கட்சி. ஐயா எம்ஜிஆரும் அப்படிதான், அம்மா ஜெயலலிதா அப்படிதான். ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு கேடர் பேஸ்டு லீடர் ஐயா எடப்பாடி. அவருக்கு அந்த கிராவிட்டி இல்லாததுதான் அந்த கட்சியுடைய வாக்கு வங்கி ரொம்ப அதிகமா சரிஞ்சிருக்கிறதுக்கும் பீக் 43% கொடுத்துட்டு போனாங்க அந்த அம்மையார் தனி கட்சியா. இன்னைக்கு அது கூட்டணியில 18% வந்து நிக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல 15க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகள்ல ரஃப்லி அரௌண்ட் 60 to 80 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிஸ்ல 3வது இடம் டெபாசிட் இழந்திருக்கு அஇஅதிமுக. வரலாற்றில் எப்போதும் நடந்ததே இல்லை 1972 இருந்து. அப்போ இந்த ஒரு தொய்வுக்கு காரணம் அந்த இடத்துல லீடர்ஷிப் இல்ல. அதோட நீட்சி தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் தனியா போறது, கட்சி விட்டு வெளில போறது, கட்சி விட்டு நீக்கப்படுவது, தனி கட்சி ஆரம்பிப்பது. அந்த கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த பலவீனம் நமக்கு பெரிய சாதகம். இதனாலேயே ஈஸியா ஜெயிச்சிடலாம்ன்றது திமுக நிலைப்பாடு. அப்பதான் தாவேக்காவோட என்ட்ரி. இந்த தமிழகத்தோட மக்களாட்சிக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட. அப்போ முதல்ல அஇஅதிமுக அந்த பலம் இருக்கா திமுகவை எதிர்த்துறதுக்கும் வீழ்த்துறதுக்குன்னு கேட்டா இல்ல. அப்போ களத்துல இல்லாதவங்க அஇஅதிமுக. களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாம் தமிழர். இவங்களுக்கு அரசியல்னே ஒண்ணு மறந்து போச்சு. திமுக எதிர்ப்ப பேசிக்கிட்டு வந்து இன்னைக்கு தாவேக்கா எதிர்ப்பு தான் அரசியல் நினைச்சுக்கிட்டு முன்னுக்கு பின்னா எங்கெங்கெல்லாம் முரணா பேச முடியும் அதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமானந்த். இவரோட முன்னுக்கு பின் முரணுக்கு ஒரு புக்கே போடலாம், பத்தாது. அவரே ஒரு நேரத்துல பிராமண சமுதாயத்தை திட்டுறது, இன்னைக்கு பிராமண சமுதாயத்தோட விஜில் அமைப்புல போய் நின்னு பேசிட்டு நான் கடபாரி எடுத்து இடிக்க போறேன்றது. என் கேள்வி என்னன்னா, எல்லாரும் தமிழர்களா அண்ணன் தம்பியா ஒன்னா இருக்கணும். இதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். நீங்க எப்படி ஒரு சமூகத்தை வாக்கா பாப்பீங்க? எப்படி வாக்கு வங்கியா பாப்பீங்க?
அப்ப நீங்க அத ஒரு சமூகமா பாத்தீங்கன்னா, மீதி இருக்கிற 97% வேற ஆளா பாக்குறீங்களா? இல்ல அங்கேயும் 6, 8, 12, 11, 3, 2 சமூகமா பிரிக்க போறீங்களா? இப்படி சமூகமா பிரிக்கிறதா இருந்தா, இது எப்படி தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதி வித்தியாசங்கள் இல்லாம, மொழியால் நாம் அனைவரும் ஒன்றானவர். தாய்மொழியால் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். அதன் அடிப்படையில் ஒரு தேசியம். மொழி வழி தேசியம். இது தமிழ் தேசியம். இதுல எங்கெந்த சாதி பிரிவு வருது? கொஞ்சம் தேடி எடுத்து பார்த்தா, இதே மாரி ஜாதிய கட்டமைப்ப பத்தி ஒரு இடத்துலயும் பேசுறாரு. ஒரு பெல்ட்லயும் ஜாதி அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க பேசுற தமிழ் தேசத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு திராவிடம் பேசிட்டு இன்னைக்கு திராவிடத்தை எதிர்க்கிறதே முழு நேர வேலையா இருக்கு. ஒரு பக்கம் பாஜகவுக்கு ஆதரவா திமுக திட்டுறாரு. அவரே இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவா பாஜக திட்டுறாரு. உங்க நிலைப்பாடு தான் என்ன? சோ இப்போ கிட்டத்தட்ட அவர் அவரோட பொலிட்டிக்கல் நிஷேவ தொலைச்சிட்டு கிடைக்கிற மேடைக்கு ஏத்த மாதிரி இப்ப பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இது வந்து இந்த ஜானர்ல பேசணுமா பேசிடுவோம், கை தட்டினா சரி. அங்க போறோமா வேற ஜானர்ல பேசுவோம், கை தட்டினா சரி. அடிப்படையில கைத்தட்டுக்காக பேச ஆரம்பிச்சுட்டாரு. கொள்கையே மறந்துட்டாரு. அப்ப இந்த இடத்துல களத்துக்கு சம்பந்தம் இல்லாத முதல் நபர் நாம் தமிழர். ம். இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்றது புரியுது. அதே எக்ஸ்டென்ஷன் தான் பாஜகவுக்கும். பாஜக அடிப்படையில தமிழகத்துல பெரிய ஃபுட்டிங் இல்லாத ஒரு கட்சி. நடக்க போறது மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக எதிர்க்கலையே, பாஜக எதிர்க்கலையேனா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது திமுக. களத்துல இல்லாத பாஜகவே நாம் தமிழ் நாங்க எதுக்கு எதிர்க்கணும்? இப்படி நீங்க அவங்கள எதிர்க்க, இவங்க எதிர்க்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொல்ற அரசியல் நான் ஏன் பேசணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ். நீ சொல்றதெல்லாம் பண்ண முடியாதுன்றத அந்த ஸ்டேஜ்ல சொல்றேன். இந்த இடத்துல திமுக ஆட்சியில இருக்காங்க. அவங்கள வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கான சக்தி தாவேக்காவா தான் இருக்கு. அந்த வேலையை சிறப்பா, சீரும் சிறப்பா செவ்வனே செய்வோம். நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். அதே சமயத்துல இப்ப ஒரு ஒரு சமீப ஒரு ஒரு வார காலமா திரு அண்ணாமலைக்கும், ஆம் நம்ம தாவேகா கட்சி அருண்ராஜுக்கும் ஒரு விதமான ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்தார்னா, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாருன்ட்டு. இத இத எப்படி டீகோட் பண்றது? என்ன சொல்ல வராங்க? இல்ல ஆக்சுவலி ரொம்ப பிளெயின் சைட்லயே நீங்க பார்க்கலாம். இதுல ரொம்ப டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 2 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் கேலிபர். ஒருத்தர் ஐஆர்எஸ் ஐடி, இன்னொருத்தர் ஐபிஎஸ். என் ஃபீல்டுன்றதால சொல்றேன். 2 அடுத்தடுத்த ரேங்க். ம், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஐடி. ம், சோ 1 மார்க் 2 மார்க்ல 2 பேரும் முன்ன பின்ன இருக்கக்கூடிய சக ஆமா, கிளாஸ்மேட்ஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். சோ ஆமா. அவங்களுக்கு வந்து புரிதல், விஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். அதுல வந்து இவர் சூஸ் பண்ணியிருக்கிற தலைவரும், கொள்கையும், சித்தாந்தம் வேற. அவர் சூஸ் பண்ணியிருக்கிற கொள்கையும், தலைவரும், சித்தாந்தமும் வேற. அப்ப அந்த இடத்துல வந்து இவர் பேசினா இவர் பதில் குடுத்தா சரியா இருக்கும்ன்றத நான் பார்க்கிறேன். நீங்க எந்த கார்டு ப்ளே பண்ணாலும், அந்த கார்டுக்கு ஈக்குவலன்ட்டான பெட்டரான கார்டு தாவேகா கிட்ட இருக்கு. நீங்க ஒரு ஐபிஎஸ் கொண்டு வருவீங்கன்னா, நாங்க ஒரு ஐஆர்எஸ் வைப்போம். அது திமுகவால முடியுமான்னு கேட்டீங்கன்னா, திமுகவால முடியவே முடியாது. திமுக ஒரு சீப்பு செந்தில தான் கூட்டு வருவாங்க அதுக்கு. ம், அந்த இடத்துல நீங்க ஒரு பேச்சாளர் கூட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல நாங்க நாஞ்சில் சமத்தை இருக்கும். அந்த இடத்துல நீங்க 4 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட்டு வந்தீங்கன்னா, இங்க 4 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கு. அங்க 4 கரிஷ்மா கூட்டு வந்தீங்கன்னா, இங்க அதோட பெரிய கரிஷ்மா இருக்கு. சோ இந்த சின்ன வயசுல நாங்க ட்ரம்ப் கார்ட்ஸ்ன்னு விளையாடுவோம். கிரிக்கெட்ல, WWE எல்லாம். அவங்க வச்சிருக்க கார்டோட பெட்டரான கார்டு வச்சிருக்கிறது தான் கேம் அப்படின்னு. அத தாவேக்கா எல்லா இடத்துலயும் எல்லா அவென்யூஸ்லயும் ஃபில் பண்ணிட்டே வராங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இந்த இடத்துல பார்க்கும்போது தாவேக்கா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறார். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் கடந்து போகணும்னு இதே அண்ணாமலை தான் சீமானனுக்கு ஒரு காலத்துல அட்வைஸ் கொடுத்தாரு. ம். எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் எப்படி? எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. சில விஷயங்கள் தெரியாம இருக்கணும். அத ஒத்துக்கணும். அவன் தான் தலைவன்னு சீமான் அண்ணனுக்கு அண்ணாமலை அண்ணன் ஒரு கமெண்ட் வச்சிருந்தாரு. அப்ப அத பத்தி யோசிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்பரங்குன்றத்துல நீங்க ஒரு அரசியல் பண்றீங்கன்னா, அந்த அரசியல் நாங்க இக்னோர் பண்றோம். அது உங்களோட பிரிவினைவாதி அரசுன்னா நீங்க பண்ணுங்க. அதுக்கு லைம்லைட் குடுக்க நாங்க தயாரில்லைன்னு தாவேக்கா ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது, நீங்க பதில் சொல்லியே ஆகணும்னு நிர்பந்திக்கிறது என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு இவரு கவுண்டர் குடுக்குறாரு. இவரு அதுக்கு பதில் சொல்றாரு. இதுல இன்னும் அண்ணாமலை அண்ணனுடைய வார்த்தையில இன்னும் நெறைய டீகோட் பண்ணக்கூடும். பட் நான் ஏன் அவர டீகோட் பண்ணணும்னு நான் விடுறேன். அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நான் வந்து கொள்கைக்காக வந்திருக்கேன். அதுல நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு இன்னும் நெறைய நெருக்கடிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. சோ ஆமா. அண்ணாமலை அண்ணன் வந்து பாஜக விட்டுட்டு வெளியில வந்தா, பாஜக அவருக்கு நெருக்கடி குடுக்கும்னு கூட சொல்றாரான்னு கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம அவ்வளவுதான் டீகோட் பண்ண வேணாம். அவரே சொல்ற வரைக்கும் காத்திருப்போம். ஆமா. இது இதுதான் 2 ஈக்குவலன்ட்டான கேடர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. ஆமா. இது சில சமயம் அரசியல்ல இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமாவும் நம்ம பார்க்கலாம். இத வந்து ரொம்ப வந்து தீர்க்கமா டீகோட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ திருப்பி நம்ம வந்து நம்ம பொதுக்கூட்டத்துக்கு வருவோம். அப்போ ஒரு கட்டத்தில அவர் வந்து செல்ஃபி எடுத்தாரு தளபதி. செல்ஃபி வீடியோ. அப்ப வந்து நீங்க பார்த்தீங்களா? அந்த உற்சாகத்தையும் அதையும். அது எப்படி? அத சொல்லுங்க. இல்ல எனக்கு தளபதியோட செல்ஃபி வந்து எப்பவுமே வந்து ஒரு சிக்னேச்சர் செல்ஃபியா இருக்கும்.
அது வந்து நீங்க முதல்ல நெய்வேலியில எடுத்த செல்ஃபியா இருக்கட்டும், கட்சிக்கு முன்னாடி. அதே போல வந்து மதுரை மாநாட்டுல எடுத்த செல்ஃபி, அந்த ரேம்ப் வாக்ல எடுத்த செல்ஃபி. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்தந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியதிலேயே ஹையஸ்ட் லைக்டு வாட்ச்டு ரீல்ஸாவோ, போட்டோஸாவோ இருக்குது. ரெக்கார்ட் ட்ரெண்ட் செட்டரா இருக்கு அப்படின்னு அந்த சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கவங்க சொல்றது, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நானு. சோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு பொதுக்கூட்டம். இது ஒரு பிரச்சார கூட்டம் டு பி வெரி ஹானஸ்ட். ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னா, ஒரு பல கட்சிகளுடைய மாநாடு கூட இப்படி இருக்குமா? அவர் வந்து இதை வந்து கம்பேர் பண்ணல. இப்ப பாருப்பா, நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். உன்னால இது முடியுமான்னு யாரையும் கேட்கல. அந்த கேள்வியை கேட்காமயே கேட்டுட்டாரு. இந்த வீடியோ எல்லாரும் பாப்பீங்க. எல்லா கட்சி தலைவரும் பாப்பீங்க. இது மாதிரி ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கேன் யூ ஈவன் இமேஜின் அப்படின்றதுதான் அங்க வச்சிருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இந்த மீடியாஸ்ல நடக்கிற அனர்த்தங்கள் சொன்னா ஐயோ அநியாயம் பண்றாங்க. நைட் எடுத்த வீடியோ, காலைல 7 மணிக்கு எடுத்த அந்த காலியா மக்கள் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கோம்ல அந்த வீடியோஸையும் லைவ்ல தலைவர் பேசிட்டு மிக்ஸ் பண்றாங்கங்க. மிக்ஸ் பண்ணி காலியா இருக்கு பாக்ஸ் ஸ்க்ரோல்ல போடுறானுங்க மனசாட்சி இல்லாம. அப்ப அதுக்கு என்ன தீர்வுனா, நீ என் மொபைல நான் உன்னை எடுத்து அப்லோட் பண்றேன், நீ இதையே எடிட் பண்றாப்பா சொல்றாரு. அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றத அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. அதான் அங்க வந்த மெசேஜ், அதுக்கு தான் கேட்க வந்தேன். உங்களால முடியுமான்னு கேக்குறாரு. முதல்ல என் கூட்டத்தை பாத்துக்கோ, இவங்களுக்கு இருக்கிற அரசியல் தெளிவை பாத்துக்கோ. நான் பாஜகவுக்கும் பி டீம்ல, திமுகவுக்கும் பி டீம்ன்றது மக்கள் சொல்றான், நான் சொல்ல, அவன் சொல்றான். அந்த தெளிவா அவங்ககிட்ட இருக்கு. 3வது, இது மாதிரி ஒண்ணு நீ நரேஷன் செட் பண்ணா நான் உடைப்பேன். உனக்கு எல்லாத்தையும் நான் ஸ்போக்கனா சொல்ல மாட்டேன், பட் அது இம்ப்ளைடா சொல்லுவேன் அப்படின்றதுதான் பண்றது. ஆமா. அப்புறம் சரி, பொதுவா இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். சட்ட திட்டங்கள்லாம் எப்படி இருந்தது? இது சர்வாதிகார முறைப்படி வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து சட்ட திட்டங்கள், இந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்களா? இல்லாட்டி சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட திட்டங்கள்லாம் இருந்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலி எதையுமே நம்ம வந்து சட்டத்துக்கு மேலன்னு சொல்லிட முடியாது. ஆனா அதீதமா மத்த யாருக்கும் இந்த அளவு கட்டுப்பாடுகளே போடுறதில்ல. ஏன்னா எம்ஜிஆர் ஐயா அரசியல் கட்சி தொடங்கும் போது அவருக்கு உறுதுணையா இருந்து திமுக அப்ப கலைஞரே பவர்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைமா சிஎம்மா இருக்கிறவங்க எப்பவுமே கொஞ்சம் பவரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிஎம்மா இருந்த எம்ஜிஆருக்கே அது கலைஞருக்கே பொருந்தும். அதே மாதிரி ஒரு டேர்ம் தான் 91 to 96 ஜெயலலிதா அம்மையாரும் அப்படி இருந்தாங்கன்னு இவங்க 2 பேரும் அந்த மாதிரி சொல்றது உண்டு. அவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் இருக்கும்போது, அவ்வளவு பவர் கரப்டடா இருந்த போதே அந்த இடத்துல நான் அரசியல் பண்ணி அதிமுக வளர்த்தேன். அப்ப கூட இவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவு கட்டுப்பாடு போடுறாருன்னு செங்கோட்டையன் அண்ணனே ஷாக் ஆனார். சோ இவங்க சட்டத்துக்கு மேலன்னு எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்களோட கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குன்னா, விஜய் சார் வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒரு மக்களை சந்திக்க வராருன்னா, அது 7 கிலோமீட்டர் தூரமா இருந்தா கூட நாங்க ரோட சீல் பண்ண மாட்டோம். 7 கிலோமீட்டர் தூரத்தை 7 மணி நேரம் வர வைப்போம். ஆனா அந்த மனுஷன் சீட்ல இருந்து ஏஞ்சிடக்கூடாது, மேல வந்து கை காமிச்சிடக்கூடாது, கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே கை ஆட்டிட்டு வரணும்னு இவங்க ஒரு நிர்பந்தம் போடுவாங்க. இது வந்து அடிப்படையில இது ஒரு ஹியூமன் ரைட்ல வருமானு பாத்தீங்கன்னா கூட வராது. ஆனா அது வந்து ஒரு தலைவருக்கு இவங்க போடுவாங்க. ஆனா கரூர் துயரத்துக்கு அப்புறமா அந்த ஒரு மெம்பர் ஆணையம் சொல்லுவாங்க, விஜய் சார் மேல வந்து கொஞ்சம் கை காட்டுறதா கூட்டம் குறைஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, இது ரெண்டு எவ்வளவு ஒரு அல்ட்ரா வைரஸா இருக்கு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எவ்வளவு கான்ட்ரடிக்டரியா இருக்குன்னு. ஆனா இப்படிப்பட்ட கட்டுப்பாடு, அது வந்து இத்தனை பேர் ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடாது, இந்த மாவட்ட வண்டிகள் வரக்கூடாது, இந்த டிஸ்ட்ரிக்ட் வண்டியை தாண்டி வேற வண்டிகள் வரக்கூடாது, இது எல்லா கட்டுப்பாடுமே நான் என்ன சொல்றேன், நீங்க தாவேக்காவின் கூட்டத்தை கன்சிடர் பண்ணி தாவேக்காவோட நலனுக்காக சொல்றீங்க, ஏத்துக்கிறேன். இதே போன்ற கட்டுப்பாடுகளை நீங்க எப்ப திமுகக்கோ அதிமுகக்கோ இல்ல மத்த கட்சிகளுக்கோ போட போறீங்க? ஒரு பெர்மிஷன் கேட்டோம்னா இத்தனை நாள்ல கொடுப்போம், கொடுக்க மாட்டோம், இத்தனை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க கொடுப்போன்ற ஒரு கிளாரிட்டியான போர்ட்டலையோ இல்ல ஒரு எஸ்ஓபி அப்ப கொடுக்க போறீங்க. சோ எல்லாத்தையும் வேகா வச்சுக்கிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்தடிச்சு கிடைக்கும் கிடைக்காதுன்னு பண்ணி அந்த இடத்துல கொடுக்கறதுல என்ன லாஜிக்? சோ தாவேக்கா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னா மத்தவங்க மாநாடு ஈஸியா நடத்திட்டு போறாங்களே. இப்ப திமுக இளைஞரணி மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க திருவண்ணாமலையில. அவ்வளவு கூட்டம், அந்த கூட்டத்துல ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் 200 மீட்டர் இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்காக நீதி கேட்டு மக்கள் போராட்டம் பண்ணா அவங்களை அடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க காவல்துறை. ஒரு பள்ளி குழந்தை சாப்பிடுறான், சத்துணவு சாப்பிடுறான் உட்காந்து. அவன் அவன் என்ன பாவம் பண்ணான்னு யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் தலையில செவுரு இடிஞ்சு வந்து செத்து போயிட்டான். ஆமா, ஆமா. ரொம்ப பரிதாபகரமான சம்பவம். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இது அந்த குழந்தைக்கு. இது அந்த பெத்தவங்க மனசு தாங்குமா? நினைச்சாலே மனசு பதறும். நீங்க என்ன லட்சணத்துல வச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு பெருசா மழை பெஞ்சுது,
செவுரு எல்லாம் உப்பி போய் சீலிங் இடிஞ்சு விழுந்ததுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதவே நான் கேட்பேன், எப்படிடா ஒரு ஸ்கூல் செவரு இடிகிற மாதிரி வச்சிருப்பீங்கன்னு. செவரு சும்மா இருக்கிற நேரத்துல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, செவரு இடிஞ்சு ஒரு குழந்தை மேல விழுந்து அவன் சாகுறாங்க சாப்பிட்டு இருக்கும்போது. இப்ப எங்க போச்சு இவங்களுக்கு ரூல்ஸ ஃபாலோ பண்ணலையாடா? இப்ப இந்த இறந்தவங்களுக்கு எப்ப நீங்க நிதி கொடுத்தீங்க, நிவாரணம் கொடுத்தீங்க, போய் நேர்ல பாத்தீங்க? அப்போ எல்லா இடத்துலயுமே தாவேக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு நரேஷன். தாவேக்காக்கு ஒரு பிரச்சனைனா அது எப்படி ஊதி பூதாகரமாக்கலாம், மத்த பிரச்சனைகள் எப்படி பேசாம நகர்ந்து போலான்ற ஒரு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? இந்த அறிவு அடிப்படையில தப்பு. மக்கள் விரோதமானது இது. அதேதான் அதிகாரிகள் மூலமா இந்த மாதிரி இடத்துங்கள்ல கட்டுப்பாடுன்ற பேர்ல விதிக்கப்படுது. சோ ம். தாவேக்காக்கு அதிக கட்டுப்பாடுகள் இருக்கா? இருக்கு. அதை உடைச்சிட்டு தாவேக்கா கூட்டம் நடத்துமா? நடத்தும். அதுக்கு ப்ரூஃப் தான் நீங்க ஈரோட்ல பார்த்தது. இன்னும் நீங்க எல்லா மாவட்டங்களும் இதே பண்ண போறீங்களா? நான் சொல்றேன், பண்ணுங்க. இதே மாதிரி உடைக்கப்படும். எங்களுக்கு ஒரு ட்ரெயின்டு சீசன்டு பாலிட்டிஷியன் இப்ப இது எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிச்சிட்டாரு. இது வெர்ஷன் 2.0 உடைய ஃபர்ஸ்ட் கூட்டம். இப்ப ம். எங்களால இதை பண்ண முடியும்னா, எங்களால இதை ஏன் மத்த மாவட்டங்கள்ல ரெப்ளிகேட் பண்ண முடியாது? அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, நாங்க அதை முறியடிச்சு காட்டுறோம். பட் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட். அதே சமயத்துல நான் ஒரு விமர்சன போஸ்டரையும் பார்த்தேன். அத பத்தி உங்கள்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன். யார் அந்த மாரி போஸ்டர் வச்சதுன்ட்டு. 3 விதமான போஸ்டர் பார்த்தேன். "இங்க வரீங்களே, கரூருக்கு வரமாட்டீங்களா?" அப்படிங்கிற துவனியில 3 விதமான போஸ்டர் பார்த்தேன். அந்த விஷயங்கள்லாம் செஞ்சது யாரு? யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? யாரால இந்த மாதிரி கூட்டம் கூட்ட முடியாதோ, இந்த கரூர் துயரத்தை ஒரு அரசியல் பண்ணி, அந்த அரசியல் ஒரு அனுதாபத்தை திருடிக்க யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே இருக்கும். மக்களுக்கான அரசியல் தெரியாம, மக்களுக்கான வளர்ச்சி பேசாம, மக்களை பத்தி அக்கறையே இல்லாம, எப்படியாவது இந்த இடத்துல ஒரு துவேஷ அரசியல், ஒருத்தர் பழிச்சு இன்னொருத்தரை ஓட்டு வாங்கிட முடியும்னு நினைக்கிற யாரா வேணா இருக்கலாம். திமுக நம்ம ரேங்க் 1ல இருப்பாங்க. அந்த இடத்துல கரூருக்கு நீங்க என்ன நீதி வாங்கி கொடுத்தீங்க? மத்த எந்த இடத்துல நீங்க என்ன நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க? கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்தாரா முதல்வர்? ஒரு சாராயத்தை அத்துமீறி கள்ளச்சாராயமா குடிக்கிறவன நியாயத்துக்கு அரெஸ்ட் பண்ணி 10 வருஷம் உள்ள போடணும். அங்க அதை அத்துமீறி குடிச்சவனுக்கு நீங்க ஏன் 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறீங்க? அப்ப உங்களுக்கு அதுல என்ன பங்கு? எதை மூட பாக்குறீங்க? அந்த இடத்துக்கு ஏன் முதல்வர் போல? கரூர் துணை முதல்வர் ஏன் நைட்டு காலைல முதல் பிளைட்ல கிளம்புறாரு? அப்படி என்ன அவசரமான வேலை? தமிழகத்திற்குடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளத்தை, ஜாப் ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். படிச்ச பசங்களுக்கு வேலை இல்ல, எல்லா இடத்துலயும் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றம் வைக்கிறாங்க கே என் நேரு மேல. அதுக்கு எப்ப பதில் சொல்ல போறீங்க? ஒரு ஷூ கம்பெனில 55 வேலை அசிஸ்டன்ட் வேலைக்கு இங்க கிருஷ்ணகிரி பொச்சம்பள்ளியில கேக்குறாங்க. 5500 பட்டதாரிகள் ரோட்ல நிக்கிறாங்கன்னு. தமிழகத்துக்கு வரப்போறதா சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ஹுவான்ஸ்வாங் நிறுவனம் எல்லாம் தமிழகத்துக்கு ப்ராமிஸ் பண்ண காசு எடுத்துட்டு நேரா ஆந்திரா போயிட்டாரு. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராக்கு டைவர்டட். டேட்டா சென்டர்ல இருந்து ஏஐ இருந்து அவர் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறார் ஆந்திரால, சந்திரபாபு நாயுடு. குவாண்டம் வேலி, உங்க ஊர்ல இருக்க சிலிகான் வேலி மாதிரி இங்க குவாண்டம் வேலி தயாராயிட்டு இருக்கு. தமிழகத்துல ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு செமிகண்டக்டர் பாலிசியே இல்ல. ஒரு ஏஐ டிரைவன் எஜுகேஷனுக்கு பாலிசியே இல்ல. நாங்க எப்ப எங்க பசங்களுக்கு இந்த பாலிசியை கொடுத்து படிக்க வச்சு நாங்க அடுத்த எக்கானமிக்கு ரெடியாக போறோம் தெரியல. கால கொடுமை. எம்பிபிஎஸ் படிச்சவன் ஸ்விக்கில சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேன் வீடியோ போடுறான். நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணா 15,000 சம்பளம், ஸ்விக்கில வண்டி ஓட்டினா 25,000 சம்பளம், என்னுடைய படிச்ச காலேஜோடைய லோன், எஜுகேஷன் லோனை கூட கட்ட முடியலன்னு சொல்றான். எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஆட்சியில 4.5 வருஷத்துல ஒண்ணும் பண்ணாம ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப் எடுத்துட்டு டேப் தரோன்னு சொல்லி இன்னும் லேப்டாப்பும் தரல, டேபும் தரல. ஆனா இருந்திருந்து எலெக்ஷனுக்கு 4 மாசம் முன்னாடி மகளிர் உதவித்தொகையை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடுறீங்க, பொங்கலுக்கு இப்ப 5000 ரூபாய் போட போறதா சொல்றீங்க. இதை தவிர பள்ளி பசங்களுக்கு எதுவும் கொடுக்காம காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. என்னடான்னு கேட்டா ஸ்கூல் பசங்களுக்கு ஓட்டு கிடையாது, காலேஜ் பசங்களுக்கு ஓட்டு இருக்குன்றீங்க. இந்த ஓட்டை நான் லேப்டாப் கொடுத்தா போட்டுருவான்னு நீங்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஆணவம். மக்களை எவ்வளவு கீழ்த்தமா நினைக்கிறீங்க? நீங்க கொடுக்குற அதே லேப்டாப்ல தளபதியை பார்த்துட்டு அவன் தாவேகா ஓட்டு போடுவான். முதல்ல நீங்க மக்களோட மனசை புரிஞ்சுக்காம மக்களாட்சியில வெல்றது கஷ்டம். இந்த ஆணவ போக்கை விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படியே போனீங்கன்னா ஜென்மத்துக்கு வாய்ப்பே இருக்காதுன்றதுதான் நான் திமுக சொல்லிக்க விரும்புறது. அவங்களுடைய இந்த அரசியல், பிரிவினை அரசியல் தான் இந்த போஸ்டர்களுக்கு காரணம்னு நான் சொல்றேன். வெரி குட். சோ இப்ப நம்ம தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ்னா இந்த பொதுக்கூட்டத்துல இருந்து என்ன மெசேஜ் அவங்க எடுத்துக்கணும்? We are back. We are back. We are back on track. சோ இதுக்கு முன்னாடி கரூரை தொடர்ந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. நீங்க அது காஞ்சிபுரத்தில் நடந்த உள்ளரங்க கூட்டங்களா இருக்கலாம், பாண்டிச்சேரி ஈவெண்டா இருக்கலாம். பட் பிரச்சாரம்னா நம்ம பிரச்சாரமா எப்படி இருக்கோம், எப்படி பார்த்துருப்போம் தெரியும். எல்லாரும் ரெடி ஆகுங்க, உங்களோட பகுதியில பேசுங்க, வேலை பாருங்க, கட்சியோட கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்க, மக்களை சந்திங்க.
எலெக்ஷன் வந்துருச்சு, ஜெயிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. கெட் ரெடி ஃபோக்ஸ். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வெரி இல்ல. குட். வி ஆர் செட். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்புறம் கடைசியா அந்த ஒரு இத பத்தி நான் சொல்லியே ஆகணும். மீட்டிங் முடிஞ்ச உடனே தளபதி கார் போகுது. அப்படியே கூட்டத்துல எல்லாரும் 2 சைடுல நின்னு ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்து கொஞ்சம் கார் நிக்குது 1 நிமிஷம். அப்ப உடனே அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க. அப்புறம் உடனே விலகுறாங்க. அது ரொம்ப அந்த ஏரியல் வியூ பார்க்க பிரமாதமா இருந்துச்சு. அத பத்தி சொல்லி முடிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இல்ல அவரு நிஜமாவே ஒரு பீப்பிள் லீடர்ங்க. அவர பார்க்கறதுக்கு பார்க்கும்போது என்ன ஒரு வைப் வருதுன்றத இத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. சோ ம். அந்த வைப தாண்டியும் மக்களுக்கு வந்து அவரோட பாதுகாப்பு, அவர் சொல்லக்கூடிய அந்த நம்ம கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க. தே ஆர் கெட்டிங் பொலிட்டிசைஸ்ட். ஆனா வந்து அவர் மேல இருக்கிற அன்பு, அதையும் தாண்டி அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்ன்ற அந்த மூளைக்கும் மனசுக்கும் இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் தான் இதெல்லாம். வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர பார்த்தா வராம இருக்க முடியல. ஐயோ! சொன்னாரே அப்படின்னு நிக்கிறது. சோ எனக்கு தெரிஞ்சு இதுல மொத்தமும் என் கண்ணுக்கு அன்பு தான் தெரியுது. அழகா தான் தெரியுது. அழகா கரெக்ட். இருக்கு. நல்லா டெஃபினெட் இருக்கும். ஆனா மக்கள் மக்கள் அப்படியே இருக்கலாம். அவங்களுக்கு பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய வேலைய கட்சி செய்யும். ஆட்சி அப்படி. டெஃபினெட்லி. ரொம்ப நன்றி. நேயர்களே உங்க எல்லோருக்கும் நன்றி. ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரியுங்கள். நன்றி. நன்றி சார். ஹேவ் அ குட் டே. தேங்க் தேங்க் யூ.